என் பட்டு காலையில சீக்கிரம் முடிச்சிடுறீங்கடி. காலையில யாச்சும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. அம்மாவும் கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். காலையில இப்ப முழிச்சு நீங்க என்ன பட போறீங்க? இப்பவே நல்லா தூங்கிக்க. இன்னும் பெரிய பிள்ளை ஆயிட்ட. அப்புறம் அம்மா யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்து புக்ஸ் எல்லாம் கொடுத்து குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் ஸ்கூல்ல சேர்த்துருவேன். அப்பெல்லாம் உன்னால தூங்கவே முடியாது. என்ன சரியா? தங்க பிள்ளைல தூங்குங்கடி செல்லம். அம்மாவுக்கு வேலை இருக்குமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. என் தங்க குட்டி தானே, என் பெத்தார்ல. தூங்குடி செல்லம். தூங்குனினாதான் நல்லா சாப்பிட்டதெல்லாம் செரிமன் ஆகுமா. அப்பதான் அம்மா மாதிரி குண்டா வருவேன். ஆமாடா, அம்மா மாதிரி குண்டா வரணும்னா அம்மா சொல்றதை கேளு. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நீ ரொம்ப குண்டா இருக்க பாரு. பின்ன இல்லையா? குழந்தை பிறந்தா ஒரு சுத்தி ஏறி இருக்கேன். நானே வெயிட்டை குறைக்கலான்னு பாக்குறேன். விட்டா என்னை குண்டு தக்காளி மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க போல. ஏய், ஒல்லியா தாண்டி இருக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உடம்பு போடுமா. இது மாதிரிதான் இதோ பாருங்க, கண்ணம்ல கொஞ்சம் குண்டா தானே இருக்கு. ஆமா ஆமா, குண்டா தான் இருக்கு. ஏண்டி தங்கம், அம்மா குண்டா இருந்தாலும் அழகா இருக்கேனா? என்னடி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான்? அதாவது மாமா, குழந்தைங்களோட அறிவு அம்மா கிட்ட இருந்து வருது. எப்படி? அதான், அம்மா அறிவா இருந்தா குழந்தையும் அறிவா இருக்கும். அதே மாதிரி சமத்தா இருக்கிறதும் அம்மா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு அறிவியல் பூர்ணமா நிரூபணம் ஆயிருக்கு தெரியுமா? ஓஹோ, எந்த அறிவியல்மா சொல்லுது? நாமெல்லாம் படிப்போம்ல, சயின்ஸ், அதுதாங்க சொல்லுது. பொதுவா குழந்தைங்க அறிவா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் அது அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப அப்பா கிட்ட இருந்து ஒண்ணும் வராதோ? வருமே. என்னது? அதான் அடம் பிடிக்கிறது, சேட்டை பண்றது, இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வருது அப்படின்னு தானே சொல்ல வர? யா, ஆஃப் கோர்ஸ். நீ சொல்லு. அதாவது மாமா, இப்ப வெற்றி எவ்வளவு சமத்தா இருக்கான், அமைதியா இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளார அம்மா குணம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அழுது அடம் பிடிச்சு கத்த விடுறானா அப்ப அவனுக்கு அப்பா குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன மாமா பாக்குறீங்க? மகனே, உங்க அம்மா காலையிலே ஊட்டணும்னு ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்கார்ந்துக்கிட்டு கேளு. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா தாயே, நீ உருட்டுறது இல்லாம என் பையனுக்கு எடுத்து வைக்காத. உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே. படிச்சிருந்தா தானே தெரியும். அப்பப்ப நியூஸ் எல்லாம் பார்க்கணும். ஆமா ஆமா, எங்களுக்கு நியூஸ் பார்க்கவே நேரம் இல்ல. என் புள்ள அப்படியே என்ன மாதிரி. என்ன? உருவத்துல உங்களை மாதிரி இருக்கலாம், குணத்துல அப்படியே என்ன மாதிரி சாதுவா அமைதியா. பாத்தியா, உன்ன மாதிரின்னு இப்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். ஐயோ மாமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அப்பாவோட குணம் அப்பப்ப எட்டி பார்க்கும்னு. அதுதான் இந்த அழுக. வந்தேன்னு வையி, அவ்வளவுதான். நீனு ஒழுங்கா குழந்தை அழுகுறான், என்ன ஏதுன்னு பார்த்து பாலை குடிடி. இப்ப என்ன, நீ ரொம்ப அறிவானவன் சொல்லணுமா? ஆமாப்பா, நீ ரொம்ப அறிவானவதான். குழந்தைய தூக்கி பாலை குடு. இப்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சாமி, வர வர உனக்கும் தேனு மாதிரி நக்கல் பண்ண ஆரம்பிச்சுட்ட. ஏன் தேன் இழுக்கிறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லாம். சரி சரிடி, அவன் பாரு அழுதுட்டே இருக்கான், சமாதானப்படுத்து. அழாதடி தண்ணு. பசிக்குதோ நம்ம பால் எடுத்து கொடு. அதெல்லாம் கொடுத்தாச்சு மாமா, எத்தனை வாட்டி குடுக்கறது? அப்புறம் எதுக்கு அழுகுறான்? அவன் சும்மா டைம் பாஸ்க்கு எதுவும் அழுகுறானோ என்னமோ. என்னது, டைம் பாஸ் அழுகுறானா? ஆமா மாமா, வேற என்ன பொழப்பு? அவனை தூக்கியே வச்சுக்கணுமா? தூக்கி வச்சுக்கடி, பாவம் சின்ன பையன் தானே கேக்குறான்ல. சின்ன பையன் நான் தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய பிள்ளை ஆனோன்னு நீ தூக்குடின்னு என்கிட்ட தள்ளி உள்ளான்னு பாக்குறீங்களா? அத்தை அப்பவே சொல்லிட்டாங்க, தூக்கி வச்சுக்காதம்மா, கை சுகம் கண்டுருவான், நீ கீழே போட, அழுதாலும் பரவாயில்ல, பேச்சு கொடுங்க, சரியாயிருவான்னு சொன்னாங்க. யார், எங்க அம்மாவா? எனக்கு அத்தனை உங்க அம்மா தானே மாமா. எங்க அம்மா ஒண்ணு சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பாவம் புள்ள எவ்வளவு தானே அழுகுறான் பாரு, முதல்ல தூக்குடி. அட போங்க மாமா, அவன் கொஞ்ச நேரத்துல அழுகிய நிப்பாட்டிடுவான் பாருங்க. பாத்தியலா இந்த பையன் பண்றத? தூக்கலன்னு வைங்க, ஒரே கத்திடுறது. இப்பவே ஐயாவுக்கு இவன் கிட்டதான் பேசணும், வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதான், அந்த அறிவு உன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எது? இல்லம்மா, நல்ல குணம்லாம் உன்கிட்ட இருந்து தானே வந்திருக்கு, அதை தாம்மா சொன்னேன். சரியா, அதை விடுங்க. நைட்டு என்ன ஒரே கரை முறைன்னு ராஜா ரொம்ப கத்திட்டே இருந்தாரு? அதுவா, ஏதோ செம்பாசத்திய தான் அதட்டிட்டு இருந்தான். செம்பாத்தியவா? அதுவும் ராஜாவா? ஆமாண்டி. எதுக்காக?
அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் இஷ்டம் இல்லையா? ஆமா மாமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இந்த செம்பாத்திக்கு தேவையில்லாத வேலை? பாவம் ஜீவா, அவ பாட்டுக்கு அமைதியா அவ புருஷன் கூட வாழலான்னு வந்திருக்கா. இப்ப புடிச்சுக்கிட்டு சும்மா நொய்யின்னா அவளும் எவ்வளவுதான் தாங்குவா? இப்பயாவது அவன் பேசினானே. ராஜா மட்டும் பேசாம இருந்திருக்கட்டும். நானே கண்ணத்துல பலார்னு அறையலான்னு இருந்தேன். யாரடி? உங்களை தான். அடிப்பாவி, என்ன எதுக்குடி அடிக்கிறோம்? பின்ன நீங்க தானே தம்பி இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறது. தம்பின்னு பேசினா மட்டும் பத்தாது. நல்லது என்ன கெட்டது என்ன நீங்க தான் சொல்லி தரணும். அவனை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. அவளை நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீங்க ஒழுங்கா தம்பிக்கு புத்திமதி சொல்லியிருக்கணும். தம்பி உங்க அம்மா தான் தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். உங்களுக்கு உங்க வேலை தானே முக்கியம். அவர் நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நிக்கலன்னா எப்படி? பின்னாடி அவர் நினைக்க மாட்டாரா? நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் கொஞ்சம் சுயநலவாதியா தானே இருக்கேன். உன் விஷயத்துலயும் நான் இப்படிதான் இருக்கேன், அவன் விஷயத்துலயும் நான் அப்படிதான் இருக்கேன். ஐயோ மாமா, என் விஷயத்தை விடுங்க. அவர் விஷயத்த என்ன ஏதுன்னு பாருங்க. சரிடி, நான் சொல்றேன். பாவம் அந்த ஜீவா, அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. உங்க தம்பியை நம்பி தானே வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? ஆமாடி. அவளும் நம்மளுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கா. நானும் இந்தோ இவனோட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. அத்தை தான் ரெண்டு பேத்துக்கும் நடுப்பற என்ன விரிசல் இருந்தாலும் பேசி சேர்த்து வச்சிருக்காங்க. சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் நம்மளும் பார்க்கணும். அப்பதானே சொந்த பந்தம்லாம் ஒன்னா இருப்பாங்க. இப்படி நானு நீங்க நம்ம பையன்னு ஒதுங்கிட்டோம்னு வைங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். செம்பாத்துக்கு கொஞ்சமாவது புத்தி சொல்லுங்க. வயசாயிடுச்சே தவிர மூளையே இல்லை. அவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னா புள்ள வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கிறாங்க? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்காதுப்பா. உண்மையாலுமே தங்கமா வச்சு தாங்குறாங்க என்னைய. எனக்கு உங்களை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லடி, முறையா மாமியாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன மருமக நீயா தான் இருக்கணும். ஏன் எங்க மாமியாருக்கு என்ன? அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. என் அம்மா கூட இந்த அளவுக்கு பார்த்ததில்ல என்னைய. என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு மாமியார் நல்ல மாமியாரா அமைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா ஜீவா வாழ்க்கை அப்படி இல்லைல்லங்க. அவளுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. சரி, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம்ட்டு ஒன்றும் இல்லாதவ ஆனா அதை அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தலாமா? யாருடி அப்படி சொன்னா? வேற யாரு? உங்க செம்பா சித்தி தான் சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க அந்த பிள்ளைய? ஆமா, எனக்கே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம், அவ எல்லாத்தையும் ராஜா ஒருத்தனுக்காக தான் தாங்கிக்கிட்டு இருக்கா. உண்மையாலுமே நல்ல பிள்ளைங்க. அது ஏன் தான் உங்க சித்திக்கு இப்படிலாம் புத்தி போகுதோ தெரியல. அவ்வளோ சொத்து சுகம் வச்சிருக்காங்க. ஒத்த மருமக நல்லபடியா வச்சு பாத்துக்க வேண்டியதானே. கடைசி காலத்துல போய் என்னத்தை கொண்டு போறாங்க அப்படி? சரிடி, நான் பேசுறேன். யார்கிட்ட? ராஜா கிட்ட. அதானே, செம்பா சித்திக்கிட்டலாம் நீங்க போய் பேசிட மாட்டீங்களே? இல்லடி, அவங்க கிட்ட போய் நான் என்னத்து பேசுறது? எது பேசினாலும் அவங்க எதுவும் கேட்க போறதில்ல. பேசாம ராஜா கிட்ட பேசுறது தான் நல்லது. அவன்கிட்ட பேசினா தானே ஜீவாவை நல்லபடியா வச்சு பார்த்துப்பான். அதான். சரி, ஏதோ சொல்றீங்க, அவர்கிட்டயாவது ஒழுங்கா பேசுங்க. சரிடி, இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ பேச போறேன். நீங்க பேச போறேன்னா உடனே வா, பேச போறேன். இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்லா பார்த்து நல்ல நேரமா பார்த்து பேச வேண்டியதான். ஓஹோ, ஐயர்கிட்ட டைம் பார்த்துட்டு. ஐயோ, பேசுறேன்டி. என்னமோ போங்க. டேய் தம்பி, வர வர உங்க அப்பா சரியில்லடா. பேசாம நான் டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். டிவோர்ஸா? பின்ன இப்படியே வேலைன்னு கிடந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்க? சரி பேசுறேன்டி. சரி மாமா, போயிட்டு வாங்க. வெற்றி குட்டி, பாய். சரி, போயிட்டு வரேன்டி. போயிட்டு வாங்க.